மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா மே 22, 2024 புதன்கிழமை இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து சொல்லி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் பார்க்காதவங்க பார்த்து சொல்லி வச்சுக்கோங்க. டிஎன்பிசி டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு தேவையான சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக பார்த்துக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை ஒட்டி உருவாகும் புயல் வந்து பார்த்திங்கன்னா வரும் 24ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா புயலாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிமால் அப்படின்னு வந்து பெயர் சூட்டிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா வானிலையாளர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ரிமால். ஓகேங்களா, பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பிராட்வே பேருந்து நிலையம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பிராட்வே பேருந்து நிலையத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களுக்கு வந்து பேருந்துகள் வந்து இயக்கப்பட்டு வந்துச்சு. 2002ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு பேருந்து நிலையம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராஜீவ்காந்தியினுடைய 33வது நினைவு தினம் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து கடைபிடிக்கப்பட்டது. 1984லேருந்து 1989 வரைக்கும் பார்த்திங்கன்னா பிரதமராக இருந்திருக்காரு. 1991ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் இருக்க ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வாக்கு சேகரிக்க வரும்போது பார்த்திங்கன்னா குண்டு வெடிப்பில் வந்து இறந்துட்டார். சரிங்களா, அவருடைய 33வது நினைவு தினம் வந்து நேற்று கொண்டாடப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னை எண்ணூர் அருகே வந்து பெரியகுப்பம் பகுதியில் இருக்கிற கோரமண்டல் தொழிற்சாலையிலிருந்து கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வந்து அமோனியம் வாயு கசிவு வந்து ஏற்பட்டுச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடையில்லா சான்று வாங்கிய பிறகு தான் ஆலையை திறக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து உத்தரவு தெரிவிச்சிருக்கு. எங்கே என்ன வாயு கசிவு ஏற்பட்டுச்சு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சென்னை எண்ணூரில் இருக்க பெரியகுப்பம் பகுதியில் உள்ள கோரமண்டல் தொழிற்சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா அமோனியம் வாயு கசிவு ஏற்பட்டுச்சு. இது நியூஸில் வந்து நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க. கடல் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொந்தளிச்ச மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை வந்து வெளியிடக்கூடாதுன்னு இந்தியாவில் வந்து ஒரு சட்டம் இருக்குது. ஓகேங்களா, இந்தியாவில் கருவில் இருக்கும் சிசு ஆணா பெண்ணா என்பதை அறிவிப்பது வந்து சட்டப்படி கடுமையான குற்றம். இதற்கு வந்து அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வந்து விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் இருக்குது. ஆனால் யூடியூபர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய குழந்தையின பாலினம் வந்து ஆணா பெண்ணான்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் போயிட்டு அந்த தகவலை தெரிஞ்சுட்டு வந்து இந்தியாவில் வந்து யூடியூப்பில் வெளியிட்டதாக வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை போயிட்டுருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 18வது மக்களவைத் தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு வந்து ரொம்ப கம்மியாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் தெரிவிக்கிறாங்க. மொத்தம் 543 தொகுதிகளில் 428 தொகுதிகளுக்கு வந்து வாக்குப்பதிவு நிறைவடைஞ்சிச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 மாநிலங்கள் 2 ஒன்றிய பிரதேசங்கள் ஆகியவற்றுக்கு 49 இடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5வது கட்டத்தில் வாக்குப்பதிவு நடந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் வர்த்தக தலைநகரம் மும்பையில் உள்ள 6 தொகுதிகளை விட ஜம்மு காஷ்மீரில் உள்ள பாரமுல்லா தொகுதியில் வாக்குப்பதிவு வந்து ரொம்ப அதிகமாக பதிவாயிருக்கு. 2019 34.6% தான் வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் உள்ள பாரமுல்லா தொகுதியில் வந்து பதிவாச்சு. தற்போது 59% வந்து பதிவாயிருக்கு. ஓகேங்களா, இது இயல்பை விட ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்த பிறகு நடக்கிற முதல் தேர்தல் இதுவாகும். ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே தான் நம்ம மேலே பார்த்தது தான். பாரமுல்லாவில் அதிக வாக்குப்பதிவு தொகுதி மக்களுக்கு வந்து பிரதமர் வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. ஜம்மு காஷ்மீரில் உள்ள பாரமுல்லா தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை நடைபெற்ற தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை இல்லாத 59% வாக்குப்பதிவு வந்து பதிவானதாக தொகுதி மக்களுக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து 31 அப்படின்னு தான் நடந்துட்டு இருந்துச்சு 2019 வாக்கில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 59% வந்து வாக்குப்பதிவு நடந்திருக்கு. மக்களுடன் முதல்வர் திட்டத்தோட 2ஆம் கட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 15 வந்து தொடங்க இருக்குது. மக்களுடன் முதல்வர் திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை வந்து நடைபெற இருக்குது. மக்களின் அடிப்படை தேவைகளை கண்டறிந்து அவற்றை நிறைவேற்றும் வகை செய்யும் திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்களுடன் முதல்வர் அப்படின்ற திட்டம். இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 15 துறைகளைச் சேர்ந்த மனுக்கள் வந்து பெறப்பட்டு அதற்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான தீர்வு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா திருப்பூர், கரூர் மாவட்டங்களின் வேளாண் பாசனத்துக்காகவும் பல லட்சம் மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக பார்த்திங்கன்னா அமராவதி ஆற்று. இந்த ஆற்றில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலந்தி ஆற்றிலிருந்து தான் நமக்கு தண்ணி வருது. அதன் குறுக்காக வந்து பார்த்திங்கன்னா கேரளம் வந்து அணைக்கட்டை வந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்குது. ஓகேங்களா, இதுலேருந்து கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று அமராவதி ஆறு வந்து எந்த மாவட்டம் வழியாக பாயுது அப்படின்னு கேட்கலாம். எங்கே உற்பத்தி ஆகுது அதெல்லாம் டீட்டெயிலாக படித்து வச்சுக்கோங்க. அதுதான் காவிரி படுகையில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகம் அணைக்கட்டை திட்டமிட்டிருக்கு மேகதாதுல. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிலந்தி ஆற்றில் வந்து பார்த்திங்கன்னா கேரளம் வந்து அணைக்கட்டு இருக்குது. இதை எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா காவிரி ஆணையத்தில் வந்து தமிழகம் வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் கேரள அரசு பார்த்திங்கன்னா அமராவதி பாம்பார் படுகையில் வந்து பார்த்திங்கன்னா சிலந்தி ஆற்றின் குறுக்கே வந்து தடுப்பணை கட்டும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து முக்கியமானது படிச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1990ஆம் ஆண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கருக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து அளிக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, ஈரான் அதிபர் இறுதிச் சடங்கு குடியரசுத் தலைவர் வந்து பங்கேற்கிறாரு. ஈரான் அதிபர் வந்து இப்ராஹிம் ரைச்சி வந்து ரீசெண்டாக வந்து இறந்துட்டார். நம்ம விமான விபத்தில் நேற்று நம்ம பார்த்தோம்.
சரிங்களா. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வந்து அந்த இறுதிச் சடங்கில் வந்து பங்கேற்கிறார். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆசிய ரிலே சாம்பியன்ஷிப்பில் இந்திய அணிக்கு வந்து வெள்ளிப் பதக்கம் கிடைச்சிருக்கு. தாய்லாந்தில் நடைபெறும் ஆசிய ரிலே சாம்பியன்ஷிப்பில் 4x400 மீட்டர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் ஆடவர் மகளிர் அணிகள் தலா ஒரு வெள்ளி பதக்கங்களை வென்றிருக்கிறாங்க. மகளிருக்கான 4x400 மீட்டர் ஓட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் வித்யா ராம்ராஜ், எம்ஆர் பூவம்மா பிராச்சி சௌத்ரி, அப்புறம் பார்த்திங்கன்னா ரூபல் சௌத்ரி ஆகியோர் அடங்கிய அணி வந்து பார்த்திங்கன்னா 3 நிமிடம் 33.55 வினாடிகள் வந்து பார்த்திங்கன்னா 2வது இலக்கை எட்டியது. அதுவும் இல்லாமல் வியட்நாம் வந்து தங்கமும் ஜப்பான் வந்து வெண்கலமும் வென்றுச்சு அந்த போட்டியில். ஆடவருக்கான 4x400 மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா முகமது அனாஸ், யாகிஷா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷ்குமார், மீஜோ சாக்கோ குரியன், ஆரோக்கியராஜ் ஆகியோர் அடங்கிய டீம் வந்து பார்த்திங்கன்னா 3 நிமிடம் 5.76 வினாடிகளில் இலக்கை எட்டி வெள்ளிப்பதக்கம் வந்து வென்றுக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை வந்து முதலிடமும் வியட்நாம் வந்து 3ஆம் இடமும் பிடிச்சு. இத்துடன் இந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு 1 தங்கம் 2 வெள்ளி அப்படின்னு 3 பதக்கங்கள் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா. அடுத்த தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாரியப்பனுக்கு வந்து தங்கம் கிடச்சிருக்கு. ஜப்பான் நாட்டில் நடைபெறும் பாரா தடகள ஒலிம்பிக் சாம்பியன் உயரம் தாண்டுதல் வந்து பார்த்திங்கன்னா மாரியப்பன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1.88 மீட்டர் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு. அமெரிக்காவின் எஸ்ரா பிரைஸ் வந்து 1.85 மீட்டருக்கு வந்து வெள்ளியும், சக நாட்டவர் அதே நாட்டை சேர்ந்த சாம் கிரவ் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா 1.82 மீட்டருக்கு வெண்கலம் வென்றிருக்காரு. கடந்த 8 ஆண்டுகளாக சர்வதேச போட்டியில் மாரியப்பன் வென்றிருக்கும் முதல் தங்கம். 8 வருஷமாக அவர் வந்து எந்த தங்கமும் வாங்கலை. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா 2016ஆம் ஆண்டு ரியோ பாரா ஒலிம்பிக்கில் வந்து T42 போட்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வென்றிருந்தார். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஆடவர் ஈட்டி எறிதல் வந்து பார்த்திங்கன்னா நடப்பு சாம்பியனான சுமித் அண்டில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த முயற்சியாக 69.50 மீட்டர் தொலைவுக்கு எறிந்து வந்து பார்த்திங்கன்னா முதலிடம் பிடிச்சி தங்கம் வந்து ஆல்ரெடி இவர் தான் ஜெயிச்சிருந்தார், மறுபடியும் அவர் தான் ஜெயிக்கிறார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகளிரின் கிளப் த்ரோ விளையாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் ஏக்தா பியான் சீசன் பெஸ்ட் முயற்சிக்காக வந்து பார்த்திங்கன்னா 20.12 மீட்டருக்கு எறிந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறாரு. அதில் மற்றொரு இந்தியரான சுசில் லக்ரா அவங்க வந்து பார்த்திங்கன்னா 14.56 மீட்டருக்கு வந்து வெள்ளி பதக்கம் வென்றிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்து ஓப்பன் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பான இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் வந்து ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை வந்து சர்வதேச தரவரிசையில் மீண்டும் நம்பர் 1 இடத்துக்கு வந்து வந்திருக்கிறாங்க. ஓகேவா. அடுத்து ராஜீவ்காந்தி நினைவு தினம் சோனியா ராகுல்லாம் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு தினத்தை முன்னிட்டு தில்லியில் ராஜ்கோட்டில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தலைவர்கள்லாம் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. ராஜீவ்காந்தி வந்து பார்த்திங்கன்னா 1984 முதல் 89 வரை பிரதமராக இருந்திருக்காரு. தமிழ்நாட்டில் உள்ள ஸ்ரீபெரும்புதூரில் 1991ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது மேற்கொண்ட போது மே 21ஆம் தேதி வெடிகுண்டு விபத்தில் வந்து அவர் இறந்துட்டார். ஓகேங்களா. மே 21ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை ராஜீவ்காந்தியோட 33வது நினைவு தினம் வந்து அனுசரிக்கப்பட்டிருக்கு. இவர் வந்து எப்போலேருந்து எப்போ பிரதமராக இருக்காருன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஏன் கரண்ட் அஃபேர்ஸில் இப்படி பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் எல்லா பிரதமருடைய பெயர் பட்டியல் படிக்கும்போது நீங்கள் இது ஒரு டைம் இங்கேயே படிச்சிருப்பீங்க. அதனால் இந்த இயரை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. 1984 1989ன்றது நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பரில் ஏதோ ஒரு பிரதமர் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது மனப்பாடம் பண்ணுறது ஈஸியாகிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்வெளியில் ஆயுதங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து புதிய தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க தீர்மானத்தை கொண்டு வரும்போது ரஷ்யா தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி தடுத்து நிறுத்திடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா கொண்டு வந்த தீர்மானத்தை வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானும் அமெரிக்காவும் சேர்ந்து வந்து தங்களுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா தடுத்து நிறுத்திருக்காங்க. ரஷ்யா கொண்டு வந்த தீர்மானத்தின் அனைத்து வகையிலான ஆயுதங்களுக்கும் விண்வெளிக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டுருந்துச்சு. இதில் வந்து 15 உறுப்பினர்களுடைய கவுன்சில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா உள்ளிட்ட 7 நாடுகள் தீர்மானத்தை எதிர்த்தும் ரஷ்யா சீனா உள்ளிட்ட 7 நாடுகள் தீர்மானத்தை ஆதரித்தும் வாக்களித்தாங்க. இதில் வந்து சுவிட்சர்லாந்து வந்து பார்த்திங்கன்னா வாக்களிப்பை புறக்கணித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கு குறைந்தபட்சம் 9 வாக்குகள் வேணும். ஆனால் 7க்கு 7 அப்படின்ற வகையில் இருந்ததுனால இந்த தீர்மானம் வந்து நிராகரிக்கப்பட்டுருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்வெளியில் கருத்துளையில் உயர் ஆற்றல் எக்ஸ்ரே சீரற்ற நிலையில் வெளியேற்றப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்வெளியில் கருத்துளையிலிருந்து உயர் ஆற்றலுடன் கூடிய ஊடுகதிர் அதாவது எக்ஸ்ரே சீரற்ற நிலையில் வெளியேறுவதை வந்து ஆஸ்ட்ரோசாட் விண்கலன் வந்து துணையுடன் இந்திய வானியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. கடந்த 2015ஆம் ஆண்டு விண்வெளி ஆய்வுக்காக PSLV C-30 ராக்கெட் மூலம் ஆஸ்ட்ரோசாட் அப்படின்ற செயற்கைக்கோள் வந்து விண்ணில் செலுத்தப்பட்டது. புற ஊதா கதிர்கள் எக்ஸ்ரே கதிர்கள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து அனுப்புறது தான் இதோடைய வேலை. இந்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா UR ராவ் செயற்கைக்கோள் மையம், குவஹாத்தி IIT, மும்பை பல்கலைக்கழகம், டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிலையம் ஆகிய ஒருங்கிணைந்து ஆய்வு ஒன்றை மேற்கொண்டிருக்காங்க. ஆஸ்ட்ரோசாட் கலனிலிருந்து பெறப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு செஞ்சதில் கருத்துளையின் ஸ்விட் J1727.8
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1613 அப்படின்ற பகுதியிலிருந்து உயர் ஆற்றல் கொண்ட ஊடுகதிர் சீரற்ற நிலையில் வந்து வெளியேறது கண்டுபிடிச்சிருக்காங்க. இதன்படி கடந்த ஆண்டு செப்டம்பர் 8 முதல் 13ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலகட்டத்துக்குள் 1.4 ஹெர்ட்ஸ் முதல் 2.4 ஹெர்ட்ஸ் 1.4 ஹெர்ட்ஸ் முதல் 2.4 ஹெர்ட்ஸ் வரையிலான சீரற்ற ஊடுகதிர் வந்து போட்டான் வந்து வெளியேற்றும் நிகழ்வு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விண்கலம் என்ன ஆய்வு பண்ணுறாங்க அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. யாரெல்லாம் அதில் டீமில் இணைஞ்சு செயல்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு போதுமானது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ்ஸோட தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக டீப்பாக பார்த்துட்டோம். இதுவே போதுமானது. இந்த பிடிஎஃப் வந்து ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் இருக்கும். நீங்கள் தாராளமாக எடுத்து படிச்சிக்கலாம். சரிங்களா? அதேமாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.